அகத்திய சித்தர் அருளால நிறைய மருந்துகள் நமக்கு சித்த மருத்துவத்துல இருக்கு. ஒவ்வொரு மருந்தாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த தோல் நோய்க்கு நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு நாட்பட்ட தோல் நோய்ங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை யாருக்காவது இந்த மாதிரி லியூகோடெர்மா விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெண்புள்ளி உடல் முழுவதும் நமக்கு வெண்மை நிறத்தில் புள்ளிகள் இருக்கும். ஸோ அந்த மெலனின் செல்கள் நமக்கு உற்பத்தி குறைவாக இருப்பதனால மெலனோசைட்ஸ் அந்தந்த இடத்துல சில இடத்துல பர்டிகுலராக இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தாங்க. உடலில் அதிகமான உஷ்ணம் சொல்லக்கூடிய பித்தத்தன்மை அதிகரிக்கிறதுனாலே இந்த எக்ஸிமா கண்டிஷன் வரும். சிலருக்கு இந்த எக்ஸிமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, கரெக்டாக அந்த கால்களில் பார்த்தோம்னா ரொம்ப ட்ரை ஆகிட்டு அதுலேருந்து தண்ணீர் வடிகிற மாதிரி இருக்கும். கை வச்சு ரொம்ப இச்சிங் இருக்குங்க. அதுலேருந்து லைட்டாக ப்ளீடிங்கும் இல்லை ஃப்ளூயிட் நமக்கு வெளியில் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா வகையான நஞ்சாக இருந்தாலும் நஞ்சு முறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நஞ்சு முறிவு சூரணம்னே சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனையோ இல்லை ஏதாவது நம்ம அர்டிகேரியா இல்லை விஷக்கடி காணாக்கடின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சரும நோய்கள் நிறைய இருக்கு இல்லைங்களா? யாருக்கெல்லாம் சரும நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இப்போ சரும நோய்க்கான ஒரு முக்கியமான ஒரு மருந்து முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அகத்திய சித்தர் அருளால் நிறைய மருந்துகள் நமக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கு. ஒவ்வொரு மருந்தாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த தோல் நோய்க்கு நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு நாட்பட்ட தோல் நோய்ங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுதான் சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. சிவமூலி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இண்டிகோஃபெரா ஆஸ்பிளந்தாய்ன்ஸ் அப்படின்றது இதனுடைய பொட்டானிக்கல் நேம். சரிங்க, இதை எப்படி நம்ம மருந்தா பயன்படுத்தலாம், இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் நிறைய உணவு முறைகள், நம்மளுடைய தோல்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்மளுடைய உணவு முறைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நிறைய அதாவது புளிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவாக நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நம்ம நிறைய சாப்பிட்றோன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். இதெல்லாம் விடுங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். நைட்டெல்லாம் தூங்காமல் ஓவர் திங்கிங் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? சரி, அதுக்கப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய பர்சனாக நீங்கள், சரிங்க, இதை கூட விடுங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு அதிலிருந்து ஒரு சர்டன் பீரியடில் நம்ம ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்து தான் ஆகணும். ஸோ அதே டிப்ரெஷனில் தொடர்ந்து பல வருஷமாக இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகுனா, இன்டர்னல் ஆர்கன்ஸில் பாதிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக அது நமக்கு ஸ்கின்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் அந்த தேவையில்லாத ஒரு மாதிரி ஒரு கோபத்தோடைய ஒரு பர்சன் மேலே நீண்ட நாளாக நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் என்ன ஆக போகுது? ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. பாதிக்கப்பட போகிறது உங்களுடைய ஹெல்த்து தான். அதனால் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் இருக்கா, டிப்ரெஷன் இருக்கா, கொஞ்ச நாள்லையோ இல்லை சர்டன் பீரியட்லோ அதில் வெளியில் வர்றோம். இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு க்ரானிக் ஸ்கின் டிசீசஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி என்ன ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு இந்த வெண்புள்ளி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களில் ஒரு சிலருக்கோ இல்லை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்காவது இந்த மாதிரி லியூகோடெர்மா விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெண்புள்ளி உடல் முழுவதும் நமக்கு வெண்மை நிறத்தில் புள்ளிகள் இருக்கும். ஸோ அந்த மெலனின் செல்கள் நமக்கு உற்பத்தி குறைவாக இருப்பதனால மெலனோசைட்ஸ் அந்தந்த இடத்துல சில இடத்துல பர்டிகுலராக இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தாங்க இது. ஸோ இதனால் நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டாம். சித்த மருத்துவத்தில் இதற்கான நிறைய சிகிச்சை முறைகள் தீர்வுகள் இருக்குது.
இதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு இந்த எக்ஸிமா பிரச்சனை இருக்கும். நீங்கள் வெளியிலேயே சொல்ல மாட்டீங்க. ரொம்ப வருஷமாக உங்களுக்கு எக்ஸிமா ப்ராப்ளம் இருக்கும். இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் எந்த இடத்துல எக்ஸிமா அதிகமாக வருதுன்னா, இந்த ஸ்கின் ஃபோல்ட்ஸில், ஜாயின்ஸில் எல்லாமே நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஏற்படலாம். முக்கியமாக லிவர் என்சைம்ஸ் நமக்கு பாதிப்பு ஏற்படுறதுனாலையோ, இல்லை உடலில் அதிகமான உஷ்ணம் சொல்லக்கூடிய பித்தத்தன்மை அதிகரிக்கிறதுனாலையோ இந்த எக்ஸிமா கண்டிஷன் வரும். சிலருக்கு இந்த எக்ஸிமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, கரெக்டாக அந்த கால்களில் பார்த்தோம்னா ரொம்ப ட்ரை ஆகிட்டு அதுலேருந்து தண்ணீர் வடிகிற மாதிரி இருக்கும். கை வச்சு ரொம்ப இச்சிங் இருக்குங்க. அதுலேருந்து லைட்டாக ப்ளீடிங்கோ இல்லை ஃப்ளூயிட் நமக்கு வெளியில் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான சொல்யூஷன் சித்த மருத்துவத்தில் இருக்குது. தாராளமாக நீங்கள் மருந்துகள் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகுது. இதில் முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த சிவனார் வேம்பு, சிவமூலி அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. இதில் சிவனார் வேம்பு சூரணம்னு ஒரு மருந்து இருக்குங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா குழித்தைலம். குழித்தைலம் சொல்லக்கூடியது சித்த மருத்துவத்தில் மருந்து செய்முறைகள் நிறைய இருக்குது இல்லைங்களா? அதில் ஆச்சரியப்படத்தக்க ஒரு வகையான மருந்து வகை. பூமிக்குள்ளே நம்ம அந்த எந்திரத்தை வச்சு கீழே நெருப்பு வைக்கும்போது அதில் இருந்து அந்த மூலிகையிலிருந்து சத்துக்கள் தைலமாக மாறி நமக்கு வெளியில் கிடைக்கிது. அதுதான் குழித்தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய மூலிகைகள் சேர்த்து சில மூலிகைகள், இப்போது இதில் சிவனார் வேம்புன்னு சொல்கிறது ஒரு குழித்தைலம். அந்த மாதிரி நிறைய மூலிகைகள்ல இருந்து தைல வகைகள் நம்ம எடுக்கலாம். கூந்தல் தைலங்கள் கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி தலைமுடி தொடர்பான பிரச்சனைகளுக்கும் குழித்தைல வகைகள் இருக்குங்க சித்த மருத்துவத்தில். இப்போ இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு முக்கியமாக இந்த சிவனார் வேம்பு குழித்தைலம் இது எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன். நீங்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள், இந்த சிவனார் வேம்பு குழித்தைலம் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சிறந்த ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அண்ட் பெஸ்ட் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்லலாம். எந்த வகையான நஞ்சாக இருந்தாலும் நஞ்சு முறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நஞ்சு முறிவு சூரணம்னே சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனையோ இல்லை ஏதாவது நம்ம அர்டிகேரியா இல்லை விஷக்கடி காணாக்கடின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் இந்த சூரணத்தை, இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, இதை தாண்டி இந்த குழித்தைலம் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாங்க? உங்களுக்கு நீண்ட நாளாக இந்த கரப்பான் பிரச்சனை இருக்குது, என்னால் தாங்கவே முடியலங்க, கை வச்சு நான் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த குழித்தைலத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இன்டர்னலாகவும் ஒரு 10 துளிகள், 10லிருந்து 15 துளிகள் நீர் ஆகாரத்தோடு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக குடிக்கும்போது அவ்வளவு நன்மைகள் உங்கள் உடலில் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாம். இதை தாண்டி வேறு என்ன வழிமுறைகள் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிவனார் வேம்பு கற்பம் அப்படின்ற மருந்து இருக்குது. இந்த சிவனார் வேம்பு சூரணம் இருக்குது இல்லைங்களா, சிவனார் வேம்பு பொடி இருக்குது இல்லைங்களா, இந்த பொடியை நம்ம எடுத்துக்கணும். இதில் சில மூலிகை சாறு விட்டு பாவனை செய்த மருந்துகள் தான் நம்ம கற்பம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இதில் குப்பை மேனி சாறு, நெல்லிக்காய் சாறு, கரிசலாங்கண்ணி சாறு, இது மூன்றும் சேர்த்து, ஏன்னா இதில் நமக்கு தெரியும் குப்பை மேனின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இன்றைக்கும் நீங்கள் கிராமப்புறத்துலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தோலில் ஒரு அடிபட்டுருச்சு, குப்பை மேனி இலையை எடுத்துகிட்டு வருவாங்க, மஞ்சள் சேர்த்து அரைச்சி அதை அப்படியே மேலே படுத்து போடுவாங்க. இல்லை நமக்கு வந்து முகப்பரு இருக்குது, தலையில் பொடுகு பிரச்சனை இருக்குன்னா உடனே குப்பை மேனி சாறு தான் அந்த இடத்துல அப்ளை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு குப்பை மேனி அதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் பெஸ்ட்டாக நமக்கு என்ன செய்யுதுன்னா சரும பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை. அதனோட சாறு நம்ம சேர்க்கிறோம். கரிசலாங்கண்ணி சொல்லவே வேணாங்க, அதிகமான இரும்பு சத்து இருக்கக்கூடியது. ஸோ நம்ம இந்த விட்லிகோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அயன் அந்த சப்ளிமெண்ட்ஸ் நம்ம தனியாக எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த கரிசலாங்கண்ணியே போதும். ஸோ அந்த சாரும் நெல்லிக்காய் சாரும் விட்டு பாவனை செய்த அந்த சிவனார் வேம்பு சூரணம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் கற்பம். இதை தினம்தோறும் காலையில் ஒரு வேளை நீங்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டா கூட போதும். என்ன வகையான சரும பிரச்சனையாக இருந்தாலும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே சரியாயிடும். ஐயோ, இத்தனை வருஷமாக நான் வந்து பாதிக்கப்பட்டிருந்தேனே, இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டனே,
இதனால திருமணம் கூட எனக்கு தடைப்பட்டு இருந்துச்சு. இது ரொம்ப பிரச்சனைகள் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரஷன்ல சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு சரியாகணும். அந்த சரும பிரச்சனை, தோல் நோய்கள் வந்து மாயமாக மறைய வைக்கக்கூடிய ஒரு உன்னத மூலிகை தான் இந்த சிவனார் வேம்புன்னு சொல்றோம். இந்த சிவனார் வேம்பு கற்பமும் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இந்த குழி தைலம் அப்படின்னு சொல்றது நெறைய மருந்துகள்ல நமக்கு இருக்கு. மருந்து வகைகள்ல. ஸோ இதையும் நம்ம வந்து ஒவ்வொரு நோய்க்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தும் பொழுதும், நல்ல ஒரு எஃபெக்டிவான மெடிசின்ஸ் தான் இந்த குழி தைலம்னு சொல்றோம். இத வந்து ரெகுலரா நீங்க பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுதும், சருமத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வெண்புள்ளிகள், அதுக்கப்புறம் இந்த கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.